அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் எஃப்எம் ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை நீண்ட நகங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். நெத்தியில பொட்டு வச்சு சரி பண்ணிக்கிட்டு கண்ணாடியை பார்க்கும்பொழுது அது அவளுக்கு கனவு உருவமாக தான் இருந்தது. அலங்காரம் பண்ணிக்கிற லைஃப்ல பொழுது இருட்டிக்கிட்டு போறது கூடவா உணரல. அவளுக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அது ஒரு சுகமான பெருமிதம் தான். ஏன்னா ரசிக்கத்தக்க அழகுதானே அவளுடையது. எழுந்து விளக்கு ஏற்றினா. அது குழல் விளக்கு. 2 தரம் கண்ணை சிமிட்டிட்டு அப்புறம் ஒளி கொடுத்துச்சு. வெளிச்சத்துல அறை முழுதும் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. மஞ்சு திரும்பவும் கண்ணாடி முன் உட்காந்துட்டு கூந்தலை முடிஞ்சுக்கிட்டு தலைய லேசா 2 பக்கமும் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டா. நீளமா வளர்ந்திருந்த விரல் நகங்கள் நெயில் பாலிஷ்ல பளபளத்துச்சு. எழுந்தப்பதான் ஜன்னலை கவனிச்சா. சாயந்தரம் பொழுதுல காற்றுக்காக ஒரு பக்கமா தள்ளி இருந்த ஸ்கிரீன் இன்னும் அப்படியே இருக்கே. இப்போ இருட்டின பின்னாடி அறையில லைட் போட்ட பிறகு ஜன்னல் வழியா பார்த்தா பக்கத்து வீடுகளுக்கும் மேல மாடங்கள்ல இருந்தும் இந்த அறை பளிச்சுன்னு தெரியுமே. ஸ்கிரீனை அவ இழுத்து மூடினா. அப்படி மூடும் பொழுது விரல்கள் கம்பியில உராஞ்சப்போ ஆள்காட்டி விரலோட நகம் நுனியில லேசா பிளந்துக்குச்சு. அந்த விரல்கள்ல அழுக்கும் ஒட்டுக்குச்சு. இந்த ஜன்னல் கம்பிகளை தொடச்சி 4-5 நாள் ஆகலையா? வேலைக்காரி 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டா. வீட்டை பெருக்கி பாத்திரங்களை தொலைக்கிறதுன்னு மற்ற வேலைகளை எல்லாம் அவ சேர்த்து செய்யும் பொழுது இந்த ஜன்னலை துடைக்க அவளுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. ஆனா இனிமே கவலை இல்லை. நாளைக்கு காலையில இருந்து புதுசா வேலைக்காரி ஒருத்தி வந்துடுவாளே. 4 நாள் முன்னாடிதான் ஊர்ஜிதமாச்சு. அவளுடைய தோழி சுமி தான் அனுப்பி வச்சிருக்கா. சுமியோட வீட்டுல வேலை செய்யற ஆயாவோட மக அவ. காளியாத்தான்னு பேரு. ஓடி ஆடி சுறுசுறுப்பா வேலை செய்வா. மஞ்சள் விரல்களை பழைய துண்டுல தொடச்சிக்கிட்டு விளக்க அணைச்சிட்டு வெளியே வந்தா. ஹால்ல இருந்த அண்ணாமலை அவளை பார்த்ததும் தன் வலது கையில கட்டியிருந்த கடிகாரத்துல குனிஞ்சு பார்த்து குறும்பா சொன்னான், இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தேன்னா அலங்காரத்துக்கு சரியா 3/4 மணி நேரம் ஆகியிருக்கும். இந்த கணக்கை பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல நீங்க ஏதாவது புஸ்தகம் படிச்சிருந்தாலும் உருப்பிட்டு இருக்கலாமே. ஓ, நவீன சிந்தாமணியோ? அவ சிரிச்சுக்கிட்டே வாசலுக்கு வந்தா. அங்கே இளமை விஞ்சும் ஒயில் மிக்க மாநிற மேனி, சீர்படுத்தின சுத்தமான நூல் சேலை ரவிக்க, பின்னாடி சடையில ஒற்றை செவ்வந்தி, முகத்துல ஒரு காந்தம். ஒரு கணம் மஞ்சுவுக்கே அடையாளம் புரியல. கண்களை அகன்று விரிஞ்சு பார்த்தா. அட, காளியாத்தாவா? கும்பிடுறேம்மா. எங்க வந்த? நாளைக்கு காலையில இருந்து தானே வேலைக்கு வரணும். அதை இன்னொரு வாட்டி கேட்டு நிச்சயப்படுத்திக்கலாம் தான்மா வந்தேன். அவளுடைய குரலை கேட்கும் பொழுது மஞ்சுவோட குரல் தேவையே இல்லாம கடுகெடுத்துச்சு. இதுல நிச்சயப்படுத்திக்க என்ன இருக்கு? அன்னைக்கே தீர்மானமா சொல்லிட்டு தானே வந்தேன். 2 வாரமா ஆள் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கப்ப தானே வேலைக்கு வான்னு உன்னை கூப்பிட்டுட்டு வந்தேன். பின்ன விளையாட்டுக்கா சொல்லிட்டு வருவேன். அப்ப நாளைக்கு காலங்காத்தால வந்துடுறேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் காளியாத்தா, சம்பளத்தை உன்கிட்டயே கொடுக்குவா இல்ல அந்த ஆயா கிட்ட தரணுமா? யார்கிட்ட வேணாலும் கொடுங்கம்மா. என்ன எல்லாரும் காளின்னு தான் கூப்பிடுறாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்களேன். அவ போன பின்னாடி மஞ்சு வந்து கார்ல ஏறிக்கிட்டா. ஆனா அவ கணவன் வராததை பார்த்து திரும்பவும் ஹாலுக்கு வந்தா. அங்கே அண்ணாமலை இல்ல. அப்புறம் உள்ளறையில தான் அவனை பார்த்தா. எங்க உள்ள வந்துட்டீங்க? கச்சேரிக்கு கிளம்ப நேரம் ஆகலையா? உன்னை பார்க்க யாரோ சிநேகிதி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் இந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்குள்ள போயிட்டாங்களா? சிநேகிதியாவது ரொம்ப அழகுதான். அவதான் நாளையில இருந்து நம்ம வீட்டுல வேலை செய்ய போற வேலைக்காரி. என்ன, வேலைக்காரியா? அவளா? அவளுடைய நேர்த்தியான ஆடைகளும் சீரான தோற்றமும் அவ பேசின விதமும், ஏன் அவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலையா உங்களுக்கு? மகாராணி போல இருக்கோ? அதுக்கு சொல்லல மஞ்சு. சாதாரணமா வேலைக்காரினா நம்ம பழைய வீராய் மாதிரி தானே இருப்பாங்க. கொஞ்சம் வயசான தோற்றத்துல வறண்டு போய் அழுக்கு சேலை உடுத்திக்கிட்டு என்ன பிசுக்கோட பரட்ட தலையா. ஓஹோ, நீங்க பெரிய ஆளுதான். அப்படி சொல்லி அவனை அவசரமா கண்டிக்கிறதுல ஒரு வேகம் இருந்துச்சு அவளுக்கு. என் சிநேகிதியா? சிநேகிதி? நல்லா சொன்னீங்க போங்க. ஏன் அப்படி சொல்ற? சரி சரி வாங்க. இப்படியே லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா நாம சரியா பாகவதர் மங்களம் பாடுற நேரத்துக்கு தான் போய் சேர முடியும். அவ வேகமா நடந்தா. அவனும் பின்தொடர்ந்தான். ஒரு விஷயம் மஞ்சு, 3ஆம் வீட்டு நடேசன்ல அவனும் அதே கச்சேரிக்கு தான் போறதா சொன்னான். அவனையும் நம்ம கூட கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எப்படியும் அந்த கேள்வி இப்ப காலாவதி ஆயி போச்சு இல்லையா? அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நடேசன் வந்தான். அண்ணாமலை அவனுக்காக காரோட பின்பக்க கதவை திறந்து
ஒதுங்கி நின்னா. பட்டாடை குலுங்க மஞ்சு முன்புற இருக்கையில உட்காந்துக்கிட்டா. நடேசன் ஏதோ அசடு தட்டுச்சு. கைய கடிச்சுக்கிட்டு பின்னுக்கு நகர்ந்தப்போ அவனால் நிமிர்ந்து அண்ணாமலைய பார்க்க கூட முடியல. அலையா எழுந்த எரிச்சல அண்ணாமலை அடக்கிக்கிட்டான். கதவை அரைஞ்சு மூடின வேகத்துல அந்த எரிச்சலோட சாயல் நல்லாவே தெரிஞ்சுது. அவன் காராட்ட தொடங்கினப்போ மஞ்சு எந்தவித சங்கடமும் இல்லாம சாஞ்சு உட்காந்து தலைய பின்புறம் திருப்பி புன்னகையோட, என்ன நடேசன், இந்த பாடகரை பத்தி உங்க கருத்து என்னவோ அப்படின்னு கேட்க, நட்போ சுற்றமோ கூட வர்றது யாரா இருந்தாலும் சரி, அண்ணாமலையோட பக்கத்துல இருக்கிற அந்த இருக்கையில தான் எப்பவுமே அவதான் உட்காருவா. அது அவளோட இடம். காளி வளைஞ்சு நின்னு தரைய பெருக்கிக்கிட்டு இருந்தா. குனிஞ்ச நிலையில நின்னுட்டு இருந்ததால சேலை விளிம்புல கீழே வடிவா அமைஞ்சிருந்த மெல்லிய கணுக்கால் தெரிஞ்சுது. அதுல லேசா பழுப்பு நிற ரோமங்கள் சூரிய ஒளியில தங்க கோடுகள் மாதிரி மின்னி மெருகூட்டிக்கிட்டு இருந்துச்சு. மஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்படியும் ஒரு வனப்பா? கணுக்கால்ல மட்டுமா? அது ஒரு சின்ன அளவுதான். அவளுடைய வடிவத்துல ஒவ்வொரு பகுதியுமே எழில் கொண்டுதான் மின்னுச்சு. அழகு மட்டும்தானா அவ வேலை? அதுவும் நேர்த்தியாதான் இருந்தது. தரையில முகமே பார்த்துக்கலாம். வீராய் இருந்தப்போ பீரோ அடியிலையும் மேஜை கால்களுக்கு இடையும் சுவர் மூலைகள்லயும் தேலும் பாம்பும் இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா இப்போ எல்லா மூலைகள்லயும் ஒரே சுத்தம், ஒரே அழகு. வயசு 20 இருக்கலாம் அவளுக்கு. இன்னும் கல்யாணம் ஆகாத பெண். அடி காளியாத்தா, உன் வேலைத்தான் எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு சுத்தமா இருக்குடி. பொய் இல்லாத ரசனையோட ஒரு கணம் பாராட்டு ததும்புச்சு. காளி அதை ஏற்கும் பாவனையில நிமிர்ந்து நின்னு ஒரு புன்முறுவல் போத்தா. அழகிய செந்தளிர் போல நாணத்துல சிவந்த புன்முறுவல். அதை பார்த்ததும் சட்டுன்னு மஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு எரிச்சல். அந்த அழகு அவ பார்வையில ஏதோ சுருக்குன்னுச்சு. அவ கண்களை விலக்கிக்கிட்டா. உங்களுக்கு ஆபீஸுக்கு நேரமாகலையா? வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த அவ கணவனை கவனிக்க போனா. எல்லாம் ரெடிதான், கைக்குட்டையத்தான் எங்கேயோ வச்சுட்டு தேடுறேன். உள்ள இருந்து வேற எடுத்து கொடு மஞ்சு, எனக்கு நேரம் ஆகுது. எங்க தேடுறீங்க நீங்க? ஆகாசத்துலயா? இடுப்பு வளையாதாக்கும். இதோ இங்க மூளையில தான் விழுந்து கிடக்கு பாருங்க. சிரிச்சுக்கிட்டே அவன் அந்த கர்ச்சீஃபை எடுத்து மடிச்சு அவன் சட்டை பையில சொருகினான். தேங்க்ஸ் மஞ்சு. பழைய வேலைக்காரியா இருந்திருந்தா இப்படி கீழே விழுந்த கைக்குட்டிய நேரா எடுத்து உபயோகிக்கிறதுக்கு எடுத்துக்க முடியுமா? அதுக்குள்ள கசங்கி அழுக்கா போயிருக்கும். ஆனா இந்த பெண்ணு எவ்வளவு சுத்தமா பெருக்கிறா. தரையில ஒரு பொட்டு அழுக்கில்லையே. அவன் சொல்லிட்டு கிளம்பின பின்னாடி அவ கொஞ்ச நேரம் அப்படியே தலை குனிச்சு நின்னுகிட்டு இருந்தா. வெறிச்ச பார்வை. மூளையில கிடந்த சின்ன சின்ன பொருள் அதுக்காகவே தேடினா கூட கிடைச்சிருக்காது. அக்கறையா போய் அதை பொறுக்கி எடுத்து வச்சா. காளியாத்தா வந்தேமா சொல்லிட்டு ஓடி வந்து அவன் முன்னாடி நின்னா. இதோ பாத்தியா உவாமுல், வீடெல்லாம் இறைஞ்சு கிடக்குது. புது தொடப்பம் வாங்கினா முதல்ல நல்லா தட்டி உதற பழக்கம் இல்லையா? இப்படி ஒரு சுத்தம் இல்லாத வேலைக்காரியா? சேச்சே. அவ சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா போனா. அதுல ஏனோ அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தென்பட்டுது. அவ முகம் கழுவிக்கிட்டு இருந்தா. அண்டால சேர்த்து வச்சிருந்த தண்ணீரை கைகளால் அள்ளி முகத்துல அரைஞ்சப்போ அது நிலத்துல தெரிச்சு விழுந்து கண்ணாடி துண்டு போல மின்னுச்சு. அறைக்கு திரும்பினப்போ அங்க அண்ணாமலை தன் பைஜாமால இருந்து பர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. இப்போ எதுக்கு பர்ஸ்? வாசல்ல 7-8 பேர் வந்து நிக்கிறாங்க மஞ்சு. ஏதோ நெசவாலையில வேலை பார்த்தவங்களாம். இப்ப ஏதோ பிரச்சனை ஆனதால அங்க வேலை இல்லாம சாப்பாட்டுக்கு திண்டாடுறாங்களாம். மொத்தம் 11 குடும்பமா. இப்படி வீடு வீடா கையேந்தி நிக்கிற நிலைமை. பாவம் இல்ல? எவ்வளவு தரப்போறீங்க? ஏதோ என்னால முடிஞ்சது. ஏன் நான் அதை தெரிஞ்சுக்க கூடாதா? குரல் கத்தி முனை போல கூர்மையா இருந்தது. 10 ரூபா. கொஞ்சம் அதிகம்தான், பரவாயில்ல கொடுங்க. அனுமதியா? உன் உரிமைய நிறைவேற்ற மாதிரி ஒரு மனத்தோற்றமோ உனக்கு? அவ கணவன் நினைச்சுக்கிட்டான். டவல்ல முகத்தையும் பின்கழுத்தையும் தொடச்சிக்கிட்டே வெளியே வந்து நின்னப்போ வீட்ல இருந்து அந்த 7-8 பேர் திரும்பி போய்கிட்டு இருந்தாங்க. வேட்டிகளுக்கு நடுவே மின்னலிட்டு போற மாதிரி 2 சேலைகள். ஓ, இப்ப புரியுது எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தாராளம்னு. கோணலா சிரிச்சா. அவனுக்கு தான் பாவம் அவ சொல்றதுக்கான அர்த்தமே புரியல. இன்னொரு நாள் 2 பேருமா ஒரு கல்யாண வரவேற்புக்கு போயிட்டு வர வாடகை கார் தேடினாங்க. ஆனா கிடைக்கவே இல்லை. மவுண்ட் ரோட்ல சாலையை கடக்க சப்வே வழிக்குள்ள இறங்கினாங்க. நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. உடன் வந்துகிட்டு இருந்தவங்கள ஒரு இளம் மங்கையும் இருந்தா. பெரிய ஹை ஹீல்ஸ் போட்டிருந்தா. படி இறங்கும் பொழுது ஹீல்ஸ் தடுக்கிடுச்சா இல்ல தப்பா காலை எட்டி வச்சிட்டாளான்னு தெரியல. கொஞ்சம் போயிருந்தா
படிகள்ல உருண்டு போயிருப்பா. அண்ணாமலை சட்டுன்னு பிடிச்சுக்கிட்டான். பெண்ணுன்னோ இல்ல பிடிக்கிற இடம் இடைனோ பாக்குற நேரமா அது? கருணைக்கான நேரம்ல அது. கருணைக்கு ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் ஒண்ணுதானே. அவன் சட்டுன்னு அவளை பிடிச்சு நிறுத்தினான். ஆனா அத பார்த்த மஞ்சுவோட முகம், தேங்க்ஸ் சார், பரவாயில்ல. மேல் பாதைக்கு 2 பேருமா வந்துட்ட பிறகு கூட அவ கண்கள்ல வேணும்னே மிகைப்படுத்தின ஒரு கலகலப்பு, ஒரு நக்கல். பாவம் அந்த பெண்ணுல. ஆமா, இந்நேரம் விழுந்திருப்பா. நீங்க தான் கீழே விடாம பிடிச்சிட்டீங்களே, நல்ல வேலை. இல்ல மஞ்சு, இல்லாம பின்ன என்ன, நீங்க தான் அப்படி ஆபத் பாந்தவரா பக்கத்திலேயே வந்துகிட்டு இருந்தது எவ்வளோ நல்லதா போச்சு. கூடவே உங்கள மாதிரி கருணைவாளர்களும் இருக்காங்கல்ல, பின்ன என்ன கவலை. சட்டுன்னு லாவகமா தாவி பிடிச்சிட்டீங்களே, ரொம்ப அனுபவம் இருக்கு போலயே. இல்லைன்னா விழுந்து மண்டையை உடைச்சிக்கிட்டு இருப்பாளே இந்நேரம். ஆமா ஆமா, அதுவும் எவ்வளோ அழகான மண்டை இல்லைங்க. இளம் பெண் சும்மாவா, எவ்வளோ நாசுக்கா நன்றி சொன்னா உங்களுக்கு. ரொம்ப பயந்து போயிட்டா போல. அட, அதையெல்லாம் கூட கவனிச்சிங்களா? பரவாயில்லையே, ரொம்ப அழகான பெண்ணுல. ஏங்க, என்னை விட இன்னும் அழகாதான் இருந்தால அவ. அவனுக்கு புரிஞ்சிருச்சோ? ஓ, அவனுக்கு கூட புரிஞ்சிருச்சா? ஒரு முறை மனைவியை கூர்ந்து பார்த்துட்டு அவன் மௌனமா மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சான். உயரத்துல எழுத்துக்கள்ல செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பேசாம இருக்கீங்க? நியூஸ் ஃபிளாஷ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், தெரியல? ஒருவேளை அந்த வெளிச்சத்துல வேற ஏதாவது அழகான காட்சி கூட தெரியுதோன்னு கேட்டேன். இது போல எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. காலையில காஃபியோட அவ கணவனோட அறைக்கு நெருங்கினப்போ உள்ளே அவன் குரல் கேட்டுச்சு. இந்தா காளி, ஜன்னலோட நீல படுதாவ ஒதுக்கி வளையத்துல மாட்டி வை. நேத்து அனல் தாங்காம இழுத்து மூடின, இன்னும் அப்படியே இருக்கு பாரு. அவன் உள்ள நுழைஞ்சதும் அண்ணாமலை மேஜை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு செய்தித்தாள படிச்சுக்கிட்டு இருந்தான். அவ காஃபிய மேஜை மேல வச்சா. காளி ஜன்னலோர நின்னுகிட்டு ஸ்கிரீனை ஒரு கையால பிடிச்சு இழுத்து அத அங்க இருந்த வளையத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா. காலை ஒளி கடலா பெருகி வர ஜன்னலோட பக்கத்துல அந்த கடல்ல இடற அமுத கலசம் போல அந்த பெண் நின்னுட்டு இருந்தா. அவளுடைய தோற்றம் அப்படிதான் இருந்தது. சீரா அணிஞ்சிருந்த உடைகளிலும் சீவி பளபளக்கிற முடியிலும், ஏன் திரும்பி இருந்த சதை பற்றான முதுகு பகுதிக்கு மேலா பச்சை ரவிக்கையோட சின்ன கிழிச்சல கூட எதிலுமே தனி கவர்ச்சி தான். அந்த முகத்திலும் புன்முறுவல்லையும் 1000 கவிதைகளை படிச்சுக்கலாமே. அழகோட வயசு 20ல. முதல் நாள் அவன் சொன்னது மஞ்சுக்கு நினைவு வந்தது. வேலைக்காரினாலே பரட்டு தலை, எண்ணெய் பிசுக்கேறின உடம்பு, கொஞ்சம் வயசு ஆனவளா. ஏன் அந்த மாதிரி ஒரு வேலைக்காரி கிடைக்கல? அடியே காளியாத்தா, வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது, இன்னும் பெருக்கணும் முழுகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ரூம்ல என்ன வேலை உனக்கு? அந்த படுதாவுக்கு வளைய மாட்டுறது தான் இப்ப தலை போற அவசரமா? அவ கத்திக்கிட்டு இருக்க. காளி திரும்பி முகத்தை உயர்த்தினா. கண்கள்ல அப்படி அகற்றி பார்க்கிற சைகையில தான் எவ்வளோ ஒரு காந்தம், குழந்தைத்தனமான பார்வையா இருந்துச்சு. எல்லாத்தையும் வேணும்ட்டே செய்யறது. அவளை முந்திக்கிட்டு அவன் தலை நிமிர்த்தி பேசினான். இல்ல மஞ்சு, நான் தான் காளிக்கிட்ட சொன்னேன், ஸ்கிரீனை ஒதுக்கலைன்னா அரை எவ்வளோ இருட்டா இருக்கு பாருன்னு. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க இப்படி பறிஞ்சு பேச வேண்டாம். உள்ளே அவளுக்கு கொல்ல வேலை குவிஞ்சிருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். காளியாத்தா, ஐயா சொன்னார் பாரு, நேத்து மூடி வச்ச படுதா இன்னும் அப்படியே இருக்குன்னு. நீ வேலை செய்யற லட்சணம் அப்படி இருக்கு. இதான் உன் அலட்சியமா? முன்னாலேயே ஸ்கிரீனை சரியா தள்ளி வச்சிருந்தா என்ன? அடடா மஞ்சு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரி சரி போதும் காளியாத்தா, நீ போய் மற்ற வேலையை பாரு. காளி தலை குனிஞ்சு அங்கிருந்து போனா. அவ விட்டுட்டு போன வேலைய மஞ்சு செஞ்சா. இந்த ஸ்கிரீனை தள்ளி வளையத்தை மாட்ட அவதான் வரணுமா? ஏன் என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனாக்கும்? கண்ணாடி வளையல் பட்டுன்னு உடைஞ்சது. அவன் சிரிச்சான். பாத்தியா, நீ முரட்டுத்தனமா வளைய அமைக்கின, விட்டு போச்சு. காலியா இருந்தா நாசுக்கா செஞ்சிருப்பா. ஆமா, அவ செஞ்சா ஏன் உங்களுக்கு நாசுக்காதான் இருக்கும். அவ நெட்டி முறிச்சு பேசுறத அர்த்தம் புரியாம அவன் பேசிக்கிட்டு இருந்தான். இவ்வளோ நாசுக்கான பெண்ணுக்கு காளின்னு எப்படி பயங்கரமான பேரு வச்சாங்க, கொஞ்சம் கூட பொருந்தல. மாத்தி சுகுமாரின்னு வச்சிடலாமா? நீங்க ஒண்ணு, அது போகட்டும். காளி என்ன காளி, பெத்து பேர் வச்ச மாதிரி நானே காளியாத்தான்னு தான் கூப்பிடுறேன். அவன் பதில் பேசாம காஃபி டம்ளரை எடுத்துக்கிட்டான். அவ வெளியே வந்தா. நடையில எதிர நெருங்கி வர அந்த உருவம். அவ கைகள்ல ஒரு புறம் முறமோ இன்னொரு புறம் துடப்பமோ, மற்றதுல மருந்து நெடி வீசுற பக்கெட். சுருணை எங்க? இல்லைன்னா
உன் சேலை தலைப்ப கொண்டா முழுக போற? இல்லைம்மா, சுருணை வாளியிலே இருக்கு, இதோ பாருங்க. சரி சரி, எனக்கு ஒன்றும் பார்க்க வேண்டாம். நீ இப்ப பொய் சொல்றேன்னா நான் சொன்னேன்? அப்படியெல்லாம் எனக்கு பேர் கட்டிடாதம்மா. இந்த வீட்லயே எனக்கு பறிஞ்சு பேச வேற யாருமே இல்லை. காளி அவ பேசுறதுக்கு ஒன்றும் புரியாம அவளை முழிச்சு முழிச்சு பார்த்தா. என்னம்மா சொல்றீங்க? பச்சை குழந்தைதான், பல்ல தட்டி தொட்டில தான் போடணும். ஆனா இந்த மினுக்கல் குழுக்கல்ல மட்டும் குறைச்சல் இல்லை. பெண்ணா பிறந்துட்டு உடம்புல துளி கூச்சம் இருக்கா உனக்கு? எஜமானன்ற மரியாதையும் இல்லை, ஆம்பளைன்ற பயமும் இல்லை. அங்க என்ன வேலை? என்ன பேச்சு உனக்கு? எங்கம்மா? ஐயோ உன்கிட்ட. சரி சரி, நீ போ. இப்போ இந்த ரூமை எல்லாம் நான் பெருக்கி முழுகணுமே அம்மா. அதுக்கு இப்ப என்ன அவசரம்? எல்லாம் அப்புறம் செய்யலாம். பின்கட்டுக்கு போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. நீங்க தானம்மா பெருக்க சொன்னீங்க. தெரியும்டி, மார்க்கெட்டுக்கு போய் முதல்ல கறிகாய் வாங்கிட்டு வா. வீட்டு வேலை கொஞ்சத்துல முடியாது, நீ கிளம்பு. நேத்து சாயங்காலமே பதார்த்தத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே. மற்றதெல்லாம் வாங்கி என்ன பிரயோஜனம்? உருளைக்கிழங்கு இல்லை, ரொம்ப அவசரமா வேணும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு. இந்தா சில்லறை, முதல்ல கிளம்பு இங்கிருந்து. காய்கறி கடை, மாவு அரைக்கிற மில்லுன்னு இன்னும் வெளி வேலைகள் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு தடவையும் எதையாவது வாங்கிட்டு வரும் பொருட்டு அவளை அனுப்பிக்கிட்டே இருந்தா. காளிய ஏவி ஏவி வெளி அனுப்பி எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. அண்ணாமலை ஆஃபீஸ் போயிருந்தா. அடி காளியாத்தா, இப்ப வந்து ஐயா ரூமு மற்ற இடங்கள் எல்லாத்தையும் பெருக்கி முழுகு வா. சாயந்தர நேரம் மேற்கு கரையில வெயில் ஒதுங்குச்சு. சினிமாவுக்கு போலாமா? அவன் கேட்டான். என்ன திடீர்னு? ப்ளூ டைமண்ட்ல ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க, வா போகலாம். அவனுக்கு தெரியாம செய்தித்தாள புரட்டி பார்த்தா. ப்ளூ டைமண்ட்ல என்ன படம்? யார் யார் நடிக்கிறாங்க? கவர்ச்சி மங்கே, புகழ்பெற்ற எந்த நடிகையும் இல்லையே. ம் போகலாம், எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. சினிமா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்க? கண்ணாடி முன்னாடி உட்காந்து வழக்கம் போல மேக்கப் செய்ய தயாரானா. தயாரா மஞ்சு? அவன் முகத்தை பார்த்து அவன் சிரிச்சிட்டான். என்ன அப்படி பெரிய வேடிக்கையா பார்த்துட்டீங்க? அவ கேட்ட விதத்திலேயே கோபம் அனலா உதிர்ந்தது. பவுடர் போட்டுக்கிட்டா முகத்துக்கு மட்டும்தானா போடுவாங்க? அந்த கழுத்தும் உன்னோட இது தானே? அவன் வந்து டப்பால இருந்து அந்த பஞ்சை எடுத்து அவ கழுத்துல பவுடர் அடிச்சப்போ அவ சிரிச்சுக்கிட்டே கைக்குட்டையால துடைச்சி சரி பண்ணிக்கிட்டா. கண்ணாடி எதிர்பின்பத்தை பிரதிபலிச்சுது. அதுல அவ கை விரல்களை அவ கவனிச்சான். அம்மாடியோ, எவ்வளோ நீளமான நகம் வளர்த்துருக்க மஞ்சு. ஏன் நல்லா இல்லையா? நீ எதை செஞ்சுக்கிட்டாதான் நல்லா இருக்காது. ஆனா இந்த நகங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்னவா? கடிகாரம் ஒரு முறை அடிச்சுது. அடடே, மணி 6:30 ஆயிடுச்சு, உடனே கிளம்பலாம், அப்புறம் லேட் ஆயிடும். ப்ளூ டைமண்ட் தானே? திருப்பி திருப்பி படத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்களே, பாதியில நுழைஞ்சா கூட படத்தை முழுசா பார்த்துடலாம். அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஒருவேளை பெண்கள் ட்ரெஸ் செஞ்சுக்க மணிக்கணக்கா செலவழிச்சிட்டு படத்துக்கு லேட்டா வருவீங்கன்னு தான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. பெண்களை பத்தி அவ்வளோ நல்லா தெரியுமா உங்களுக்கு? இப்படி கேட்டுக்கிட்டே நேரா வந்து காரோட முன்பகுதியில தன் உரிமை பீடத்துல வந்து உட்காந்துக்கிட்டா. ராத்திரி வீடு திரும்பினப்போ தென்றல் இனிமையா வீசுச்சு. அழகான உரையாடல், சினிமா பார்த்துட்டு அதை தொடர்ந்து வந்த உல்லாசம். வாசல்ல நின்றுகிட்டு இருந்தா காளி. கை வளையல்கள் குலுங்க வண்டி கதவை திறக்க ஓடி வந்தா. சிகப்பு சேலை, கண்ணை பறிக்கிற மஞ்சள் ரவிக்க, சிற்ப சேலை மாதிரி ஒரு அழகும் பூ மாதிரி மலர்ந்த முகத்துல அந்த அழகான புன்முறுவல், தலை நிறைய பூ, பளிச்சுன்னு இருந்த அந்த முகத்துல அந்த சாந்து பொட்டு வேற ஒரு அழகான ஓவியம் போல இருந்தா. மஞ்சுவோட பார்வை ஒரு நிமிஷம் நழுவி கணவன் பக்கம் தாவுச்சு. காளிக்கு முன்னாடியே தானாவே கதவை திறந்துக்கிட்டு இறங்கினவ, உள்ளே போ காளியாத்தா, எப்ப பார்த்தாலும் வாசல்ல என்ன வேலை உனக்கு? தெரு பக்கம் யாரும் இல்லையேன்னு காவலுக்காக வந்தேம்மா. சரி சரி, அதான் நாங்க வந்துட்டோம்ல, நீ போ. மெதுவா நடந்து உள்ள போனா. மஞ்சுக்கு எதுவோ சொல்ல முடியாத ஒரு தவிப்பு. சினிமா பார்த்துட்டு வந்த சந்தோஷம் எல்லாம் இப்ப காணாம போச்சு. சேச்சே, ஆனாலும் இப்படி ஒரு பொண்ணா? அவன் நிக்கிறதும் நடக்கிறதும் பார்க்கறதும் இப்படி சிங்காரிச்சுக்கிறதும். நம்ம மாதிரி வீடுகள்லாம் வேலை செஞ்சா அவளுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமா இருக்காது. அவ ஏதாவது ஒரு சினிமா நடிகை வீட்டில் இருந்திருக்கணும் இந்நேரத்துக்கு. அண்ணாமலை சிரிச்சான். எந்த சினிமா நடிகை நம்ம காளியை தன் வீட்டில் சேர்ப்பா? இவளுக்கு முன்னால அவன் மவுசு எடுபடுமா என்ன? அடுத்த நிமிஷமே தான் சொன்னதை மறந்து அவன் சாதாரணமா வண்டிய ஷெட்டுக்குள்ள ஓட்டிட்டு போய் நிறுத்தினான். ஆனா மஞ்சு ரொம்ப நேரம் அசையாம நின்றுக்கிட்டு இருந்தா.
அப்புறம் கொல்லைப்புறம் போனா. காளியாத்தா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு காளி ஓடி வந்தா. நீ இந்த வர முதல் தேதியோட வேலையை விட்டு நின்னுக்க. அதை கேட்டதும் அவ அதிர்ச்சியில, அம்மா ஏம்மா அப்படின்னு கேட்டா. நான் அப்பவே சொல்லல, ஐயாவுக்கு உன் வேலை திருப்தியா இல்லையா, நான் என்ன செய்யறது சொல்லு. ராத்திரி கணவன் கிட்ட அவளே சொன்னா, என்னங்க விஷயம் தெரியுமா, நம்ம காளியாத்தா வர முதல் தேதியோட வேலையை விட்டு நின்னுட போறாளாம். அப்படியா? ஏ? அடே அப்பா, இவ்வளோ அக்கறையை நான் எதிர்பார்க்கலையே. சிரிச்ச சிரிப்புல அவளுடைய வன்மம் வெளியே வந்தது. அவளுக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கான், அதான் காரணம். இது என்ன அபாண்டமா இருக்கு? அவ தலையில வச்சிருந்த பூவை களைச்சி மேஜை மேல வச்சா. விரல்கள்ல பார்வை விழுந்தது. நீண்ட நகங்கள். சட்டுன்னு திரும்பி அவன் தோள் மேல கைகளை வச்சு, ஏங்க அப்ப ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிங்களே, என் நகங்களை பார்த்தா என்னமோ தோணுதுன்னு, என்ன தோணுது அப்படின்னா. அவ பிடிச்ச பிடி தோள்களை அழுத்துச்சு. அது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நீளமான நகங்களை பார்க்கும்பொழுது மிருகங்களோட நகத்தை பார்க்குற மாதிரி இருக்கு, அதான் நினைவுக்கு வருதுன்னு சொன்னேன். சொல்லிக்கிட்டே அவன் அந்த கைகளோட அழக ரசிக்கிறதுல ஈடுபட்டான். கதை முற்றும். என்னங்க இந்த கதையை கேட்டிங்களா? மஞ்சுவோட இந்த குணத்துக்கு பேரு பொசசிவ்னஸ்ன்னு சொன்னா அது கண்டிப்பா உண்மையாகாதுங்க. அவளுக்கு தன்னை விட சுத்தி இருக்க எல்லா பெண்கள் மேலேயும் அதிக பொறாமை இருக்கு. அந்த பொறாமை குணம் அப்படியே திரும்பி தன் கணவன் மேல சந்தேகமா மாறுது. அவன் சாதாரணமா எந்த பெண்கள் கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் கூட எல்லாம் அவன் அழகுல போய் மயங்கி விழறதா அவன் நினைச்சுக்கிறான். இது சாதாரணமாவே எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு குணமா இருந்தாலும் மஞ்சுவுக்கு கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு நீண்ட நகங்கள்னு ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கும்பொழுது அது மஞ்சுவை தான் குறிப்பிடுற மாதிரி இருக்கு. அது வெளி தோற்றத்துக்கு பார்க்கும்பொழுது பார்க்க அழகா இருக்கலாம், ஆனா அந்த நீண்ட நகங்கள் எப்படி ஆயுதமா மாறுமோ, எப்படி ஒருத்தரை கோரமா மாத்துமோ, மஞ்சுவோட வார்த்தைகளும் அவளுடைய செய்கைகளும் கூட அடுத்தவங்கள கோரமா கஷ்டப்படுத்தி பார்க்குற மனப்பான்மை கொண்டவளா இருக்கா. எப்படியா இருந்தாலும் மஞ்சுவோட இந்த பயமோ பொறாமையோ அல்லது சந்தேகமோ எதுவா இருந்தாலும் இந்த எண்ணங்கள் அளவுக்கு மீறி போகாம ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கும் அவ கணவனுக்கும் அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.